தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகர் பிரேம்ஜி தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். மூலவர் சண்முகர், வள்ளி தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, சதுரு சம்ஹாரமூர்த்தி ஆகியோரை வணங்கினார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. அதன்பின் வெளியே வந்த அவருடன் பக்தர்கள் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை உள்ளது. 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வருகின்றனர். 14 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இந்த மருத்துவமனையில் 4 பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணிக்குள் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விவசாய நிலத்தில் விதிகளை மீறி செங்கல் சூளைக்கு மண்ணள்ளிய 4 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிகாரிகள் ரோந்து சென்றபோது வன்னியம்பட்டி ரயில்வே கேட் அருகே செங்கல் சூளையில் 4 டிராக்டர்கள் கண்மாய் மண்ணை கொட்டி கொண்டிருந்தன. இதுகுறித்து விசாரித்த போது பிள்ளையார்குளம் வருவாய் கிராமத்தில் விவசாய பயன்பாட்டுக்கு அனுமதி பெற்றுவிட்டு சட்டவிரோதமாக மண் அள்ளி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 4 டிராக்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசனம் செய்யும் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா தொடங்கியது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயணத்தை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த 40 மூத்த குடிமக்கள் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். புரட்டாசி மாதத்தின் 4 சனிக்கிழமைகளிலும் இந்த சுற்றுலா பயணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரவுண்டானா அமைத்து தராததால் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கிழக்கு ராமநாதபுரத்திற்கும் கடலூர் வழி சோதனை பாளையத்திற்கும் இடையே விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. சுற்றுவட்டார கிராம மக்களின் வசதிக்காக இந்த சாலையின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் மேம்பாலம் அமைக்கப்படவில்லை. இதையடுத்து ரவுண்டானா அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் ரவுண்டானா அமைக்கப்படாததால் தினமும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் விவசாய தொழிலாளர்களும் சாலையை கடப்பதில் சிரமம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து ரவுண்டானா அமைக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் மதுராந்தகநல்லூரில் போலி உரங்களை விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல நிறுவனத்தின் முத்திரையுடன் சாக்குகளில் விவசாயிகளுக்கு போலி உரம் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உர மூட்டைகளில் உற்பத்தியாளரின் முகவரி, உரத்தின் சத்துக்களின் அளவு ஆகியவை தவறாக அச்சடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை விற்பனை செய்த கந்தபிரபு, சாக்கு தயாரித்து தந்த விஜயரங்கன், பச்சைமுத்து ஆகியோரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். 24 உர மூட்டைகளுடன் லாரி மற்றும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களுக்கு உதவிய மகேஷ் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள்.